ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஆலு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து நானே வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து கடலை எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டைமு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிச்சுன்னா சப்பாத்தி தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். ஆலு சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் இல்லாமையே வெறும் சப்பாத்தியே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எம்டி குருமா செஞ்சுருந்தேன். ஆலு சப்பாத்திக்கு எம்டி குருமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எம்டி குருமாவோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தேன். 4 உருளைக்கிழங்கு. அதில் ஒரு உருளைக்கிழங்கு வந்து பாப்பாங்களுக்கு பாதி பாதி கொடுத்துட்டேன். வெறும் உருளைக்கிழங்கே சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சம் உப்பும் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எந்த ஒரு பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு காரமே இல்லாமல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம கவர் பண்ணிட்டோம்னா உருளைக்கிழங்கு வந்து பிதிங்கி வெளியில் வராது. நம்மளுக்கு வந்து உருட்டுறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மேலேயும் கொஞ்சம் மாவு தடவிட்டு ஓரளவுக்கு நல்லா உருட்டிக்கலாம். ரொம்ப நம்ம வந்து மெலிசாக உருட்டினோம்னா உருளைக்கிழங்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இது வந்து ஓரளவுக்கு உருட்டினா போதும். அவ்வளோதான். நம்ம வந்து இதை வந்து கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரமே இல்லாதனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் குட்டீஸ்க்கு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வாயில் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அதையும் சர்வ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலு சப்பாத்திக்கு எனக்கு பர்சனலாக வெங்காய பச்சடி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.